வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் எங்கும் எதிலும் அமைந்திருக்க காணலாம். அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலோ மனத்தாலோ தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது. அப்படி இணைத்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து அதனை காத்து வருவது கருணை. ஒரு முட்டையை பாருங்கள், அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைத்து அதன் ஓடு பிடித்து கொண்டிருக்கிறது. இது போன்றதுதான் அன்பு. முட்டைக்குள்ளிருக்கும் மஞ்சட்கருதான் குஞ்சாக உருவாக இருக்கிறது. அந்த மஞ்சட்கருவுக்கு அதனை சுற்றியுள்ள வெள்ளைக்கரு தேவையான எல்லா பொருட்களையும் அளித்து நலமளிக்கிறது. இது போன்றது கருணை. ஒரு மாமரத்தில் பிஞ்சு விடுகிறது. அதனை சிறு காம்பின் மூலம் விழுந்து விடாமல் மரமானது பிடித்து கொண்டிருக்கிறது. இது அன்பு. அவ்வாறு பிடித்து கொண்டே பிஞ்சு வளர்வதற்கு தேவையான ரசாயன நீரை அந்த மரம் பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் கருணை. உயிரினங்களில் ஒரு குழந்தையை பெற்ற தாய் அதனை எப்போதும் தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டோ அல்லது அது பிரிந்து போய்விடாமல் கண்காணித்து கொண்டோ இருக்கிறாள். இது அன்பு. அதே காலத்தில் அந்த குழந்தை வளர்வதற்கு வாழ்வதற்கு தேவையான பால், உணவு இவைகளை அது வளர்ச்சி பெறும் வரையில் ஊட்டிக்கொண்டே இருக்கிறாள். இதுதான் கருணை. அருட்தந்தை அவர்கள் இந்த கருத்தை சிந்தனை அடிப்படையாக கொண்டு ஒரு திரையிசை பாடல் உங்களுக்காக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எல்லாம் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டுமென்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தனை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒரு போதும் அழியாது அவன் சாட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்ம தேவன் கோயிலுக்கு ஒரு வழி. அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒரு நாளும் நடை போடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இறைநிலையை உணர்த்த மகான் தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்கென்று உருவாகலாம். ஒன்றே
குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.